ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தேங்காய், பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் ஸ்பைசஸ், ஸ்டார் பூ அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த அவ்வளோதான். மொத்தமே இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த எல்லா சைடும் படுற மாதிரி அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் முக்கால்வாசி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கிரேவிக்கு இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இந்த கலர் வரவும் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மசாலாவுக்கு தான், கிரேவிக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும்தான், ரொம்ப போட்டுறாதீங்க, உப்பு ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய், அப்புறம் பூண்டு, இஞ்சி போட தேவையில்லை, பூண்டு மட்டும் போட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம தனியாக வதக்கி அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இது வந்து டிப்ஸ் தான். இந்த கடாய் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் இருக்க புது பாத்திரம், எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதில் ஸ்டிக்கர் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஈஸியான்னு பார்க்கலாம். கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் லைட்டாக பீல் ஆகி கொடுக்கும். அப்புறமா நான் அந்த கத்தியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்ப சுரண்டெல்லாம் தேவையில்லை. கிரேவி பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஸ்டார் பூ, சின்னமன் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக போட்டுக்கோங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சோம்பு, அந்த இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது கூட வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழம்பு இல்லை, எந்த குழம்புக்குமே. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே கூட போடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேக வைக்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக மேஷர் வச்சு இந்த மாதிரி அமுத்திக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிரும். இது கூட சிம்மில் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலா கரிஞ்சிடாமல். இது கூட தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சதெல்லாம் அரைச்சிக்கலாம். மிக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு முட்டை ஒரு சைடு வந்து நான் அவிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா சைடில். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அதை ஊற்றிடலாம். இதில் மிக்ஸி கழுவி ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, இல்லை அப்படின்னா தண்ணியாகிடும். நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. மூடி போட்டு 1 செகண்ட் வந்து நான் கொதிக்க வைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டாதீங்க. கிரேவி கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையெல்லாம் 2 கீறி ஒன்று ஒன்றா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலில் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அம்மு ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.